வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு போனப்போ நல்லா கத்திரிக்காயை கிடச்சிது. அதை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் மட்டும் போட்டு சாம்பார் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ அளவுக்கான கத்திரிக்காயை நம்ம நீல வாக்கில் நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். 100 கிராம் துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் போல் பெருங்காயம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் போல் சீரகம், 5-6 வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு ரொம்ப மசியாமல் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ கரண்டியை வச்சு தக்காளியும் பருப்பையும் மசிச்சு விட்டுக்கலாம். இது கூடவே சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம முதல்ல ஒரு தக்காளி தான் போட்டு வேக வச்சுருந்தோம். இப்போ ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். கையிலேயே நல்லா தக்காளியை கரைச்சி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கொஞ்சம் போல் கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி சேர்த்துட்டு உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடிடலாம். ஒரு விசில் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, அது கூடவே 2 சீரகம், 2 வெந்தயம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்த உடனே 2-3 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதங்கின உடனே சாம்பாரில் கொட்டி நம்ம கலந்துடலாம். இன்றைக்கி காரத்துக்கு நான் மிளகாய் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பாதி மிளகாய் பொடியும் பாதி சாம்பார் பொடியும் கலந்துக்கலாம். இப்போ நல்ல ருசியான கத்திரிக்காய் சாம்பார் தயாராகிடுச்சு. இந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.